नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு ஆண்டாளோட 2ஆம் நாள் பாசுரங்களை அனுபவிக்க போகிறோம். ஏன்னா மார்கழி திங்கள் 2ஆம் நாள். இப்போ இந்த 2ஆம் நாள் பாசுரங்களில் என்ன சொல்ல போகிறா, எந்த திவ்ய தேசத்துக்காக இந்த பாசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிற ஒரு கற்பனையோட நம்ம போன பாசுரங்களே பார்த்தோம் இல்லையா எப்படின்னு. அதுக்குண்டான விளக்கங்களை அது மாதிரி 2ஆம் பாசுர விளக்கங்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி திரு ஹரிணி அவர்களுடைய அருமையான தேவகான குரல்ல இந்த பாசுரங்களை பாடி முடிச்சதுக்கப்புறம் இதற்குண்டான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்க செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தே குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆண்டனையும் கை காட்டி உய்யோமாரெண்ணி ரொம்ப அற்புதமான பாசனம் இல்லையா? பையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இப்போ இந்த இடத்துல வையத்து வாழ்வீர்கள் இதை சொல்லும்போது ஆண்டாள் ஆண்டாள் மட்டுமே இல்லை, பொதுவாக நம்ம ஆழ்வார்களை பற்றி யோசிக்கும் போது ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய ஆபரணங்கள். அதுலேயும் ஆண்டாள் அந்த நீலாதேவியான பெருமாளின் மனைவி திருப்பத்தினியார் நீலாதேவி அம்சமாகவே அவதரிச்சா இல்லையா? இப்போ இவாள்லாம் இந்த பக்தியை இந்த கலியுகத்தில் பறக்க சொல்றதுக்காக தான் அவதரிச்சா. அப்படி அவதரிக்கும் போது அவள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாளாம். என்ன பெருமாளே எங்களை கீழே அனுப்புறியே, இந்த பூலோகத்தில் படைக்கிறதுக்கு போகிறதுக்கு அனுப்புறியே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாளாம். ஆனால் அவள் இங்கே அவதரிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த பூலோகத்தை விட்டு, அதுலேயும் முக்கியமாக பூலோக வைகுண்டமான ஸ்ரீ ரங்கநாதரை விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு மனசே வராது. இப்போது திருப்பானவர் பாசனம் சொல்லுவார் இல்லையா, என்ன உன்னமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே அப்படின்னு. அந்த பெருமாளோட அழகை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே தேவையில்லைன்னாரு. தொண்டரடி பொடியாழ்வார் இந்திர லோகமே வேண்டாம், நீ இந்திர லோகம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா பச்சைமா மனை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேனும் ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரம் லோகமானும். இந்த அற்புதமான இந்த பகவானோட இந்த திருநாமத்தை இங்க சொல்லி இங்க அவனோட பக்தியை பரப்புறத விட, இந்த பக்தியை சொல்றதை விட நீ இந்திரலோகமே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பெருமாள் சொல்றார் இல்லையா, அந்த தொண்டரடி பொடி ஆழ்வார். அதே மாதிரி எல்லா ஆழ்வார்களுமே இப்படிதான், இந்த இடத்த விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம ஆண்டாள் இருக்கா பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒசத்தி. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு, 7 பிறவில எத்தனை பிரிவு எடுத்தாலும் உந்தனோடையே இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே. ஏன்னா இந்த பாசுரங்கள்லாம் அவர் பார்த்தீங்கன்னா
துவாபர யுகத்தில் அவள் அங்கே பிருந்தாவனில் அந்த கண்ணனோட ஆயர்பாடு சிறுமியாக இருந்து அது அப்படி கொடுத்த பாசங்கள் தான் எல்லாமே. தன்னை ஆயர்பாடு சிறுமியாக, ஏன்னா அவள் வளர்க்கப்பட்டது யாராலன்னா அந்தன குலத்தில் வைதீக பிராமண குலத்தில் பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷ்ணு சித்திரால் வளர்க்கப்பட்டவள். ஆனால் அவள் தன்னை நினைத்து கொண்டது எதுவாருன்னா ஆயர்பாடியில் அந்த ஆயர் குலத்தில் இருக்கிற மகள் போலவே இந்த பாசுரங்கள்லாம் கொடுத்துருப்பாள். அப்போ அவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மத வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்போல்லாம் வர்ணாசிரமங்கள் தான். இப்போ தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளே, அதெல்லாம் அப்போ எதுவுமே கிடையாது. இப்போ யோசிச்சு பார்த்தா இதில் வையத்து வாழ்வீர்கள், அதாவது இந்த வையத்தில் வாழறதுக்கே புண்ணியம் அப்படிங்கிறாவோ. அப்பேற்பட்ட சிறுமியரே, அதாவது நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த நோன்பு இருக்கும் இல்லையா 30 நாள் விரதம், அப்போ நம்ம அதுக்கு என்னெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி. அப்போ இந்த இடத்துல முதல் பாசுரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ரங்கநாதர் அப்படிங்கிற அந்த கண்ணனுக்காக தான் இந்த பாசுரங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த முதல் பாசுரங்கள், இந்த 2வது பாசுரங்களில் அவர் பார்க்கடலில் இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அந்த பெரும்பாலான பரமநடி பாடி நேரடி அங்கேயே போயிடுறான். இந்த இடத்துல இங்கே இருக்கிற கலியுகத்தில் இருக்கிற எந்த அந்தர்யாமி பெரும்பாலும் கிடையாது. அங்கே நேரம் அந்த பார்க்கடலில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனே அவள் சொல்கிறான். இந்த மாதிரி பரமநடி பாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது இதில் சிலதெல்லாம் நிச்சயமாக எப்போவுமே பண்ணக்கூடாது, சிலதெல்லாம் இந்த 30 நாள் பாசுரங்கள், இந்த 30 நாள் நோன்பு இருக்க வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 வகையை அவள் பிரித்து சொல்கிறான். அதுதாங்க ஆச்சரியம். என்னென்ன சொல்கிறான் அப்படின்னா, அதில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் வையிட்டெழுதும் மலரிட்டு யாமுடியும். நெய் வேண்டாம், பால் எடுத்துக்க வேண்டாம், வையிட வேண்டாம், மலரிட்டு முடிய வேண்டாம். இப்போ அதில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஆயர்பாடு சிறுமியாக பாவசந்த பாசனங்கள் கொடுக்குறா. ஆனால் முக்கியமாக நெய்யும் பாலும் தான் அந்த ஆயர்பாடிக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இவன் முதல்ல அதை தான் நிறுத்தினான், நெய் வேண்டாம் பால் வேண்டான்னு. ஏன் அதை சொன்னாவோ, சொன்னால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்யும் பாலும். அப்போது இவளை கிருஷ்ணருக்கு எப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவார், அவர் ரெடியும் சாப்பிடுவார். அதே சமயத்தில் யாராவது சாப்பிடலன்னா அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குமே. ஆனால் அந்த இடத்துல நெய் வேண்டாம் பால் வேண்டாம்னு சொல்லும்போது அப்போ பெருமாள் திரும்பி பார்ப்பார் இல்லையா, கிருஷ்ணர் கேட்பாரு, ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதனால் நெய் வேண்டாம் பால் வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. எப்போவுமே அவனை நினைச்சுட்டு இருக்கிறமே தவிர்த்து இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மயக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால நெய்யுண்ணும் பாலுண்ணும். அது இல்லாமல் மையிட்டெழுதும், கண்ணில் மையிட வேண்டாம். ஏன்னா பெண்களுக்கே முக்கியமாக இந்த மையிடுறது, கூந்தலில் பூ சொரிச்சிக்கிறது, இதெல்லாம் தானே அவளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த இடத்துல அதையெல்லாம் பண்ணாதீங்கன்றா. இது வேண்டாம், இதெல்லாம் இந்த நோன்பு இருக்கிற வரைக்கும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க வேணாலும் இருக்கணும். இந்த 30 நாள் நோன்பு இருக்க போகிறோம் பெருமாளுக்கு, அப்போ அவனை திரும்பி பார்க்க வைக்கணும், அவன் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு அந்த சமயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை அவள் சொல்கிறா. நிலையான சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னா, செய்யாதன செய்யும். பெரியோர்கள் மூத்தவர்கள் நம்மளோட ஆச்சாரியர்கள் அவெல்லாம் என்ன சொல்கிறாலோ அதன்படி நடக்கணும். அவள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு காரணமே கேட்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறாவோ. இதில் நிரந்தரமான ஒரு விஷயம், நிரந்தரமாக இதனை எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறா. அப்போது செய்யாதனை செய்யும், தீக்குறளை சென்றதும், யாரை பற்றியும் தவறு சொல்லக்கூடாது, யாரை பற்றி குற்றம் சொல்லக்கூடாது. இவா அப்படி இருக்கா, அவா இப்படி இருக்கா, இவா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம எப்படி இருக்கமோ நம்ம அப்படி இருக்கணும். நம்ம நல்ல வழியிலே இருப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல இருக்கும். அவள் எப்படி வேணா இருக்கட்டும், அவள் இருக்கிறது அவளோட வந்த வழி எப்படியோ, அவளுக்கு என்ன கர்மாவோ, அவளுக்கு என்ன கடமையோ அதை அவள் செய்ய போகிறான். அதனால யாரை பற்றியும் தீக்குறள் எதுவும் குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். இதுவும் ஒரு நிரந்தரமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்தான். அதை தான் அவள் சொல்கிறான். ஐயமும் பிச்சையும், அதாவது இந்த ஒரு நல்ல மனசோட யாரெல்லாம் தானம் தர்மம்னு கேட்குறாளோ கேட்கவே வேண்டாம். அவள் கஷ்டப்படுறான்னு பார்த்த உடனே நம்ம போய் செய்யணும், அதையும் செய்யுங்கோ அப்படிங்கிறான். அப்போ இந்த விரதம் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருந்து மேலே இருக்கிற அந்த பரமநடி துதிச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு எப்படி அந்த விரதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக சொன்னது தான் இந்த அற்புதமான ஒரு பாசனம்.
அதில் தான் இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஆந்தனையும் கை காட்டி இதெல்லாம் சந்தோஷமாக நம்ம பண்ணி அந்த பெருமாளுக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்னு 2வது பாசுரங்களை கேட்குறான். சரி, இப்போ 2வது பாசுரங்களோட விளக்கம் சரிதான். ஆனால் 2ஆம் பாசுரங்களால் எந்த திவ்ய தேசத்துக்கு அவள் மங்களாசாசனம் பண்ணியிருப்பாள் இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது எந்த திவ்ய தேசம்? நீங்களாம் யோசிச்சு வச்சிங்களா? நீங்கள் சொல்கிறது சரின்னா இப்போ நான் சொல்வதும் சரிதான். அவள் சொன்ன திவ்ய தேசம் எதுனா 108வது திவ்ய தேசமான திருப்பார்க்கடல் ஸ்ரீவைகுண்டம். இந்த 2 திவ்ய தேசத்துக்கும் யாராலையும் போய் இந்த பூத உடலோடு போக முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். மேலே நம்ம அந்த பகவானோட இதெல்லாம் இந்த 30 நாள் நோம்பும் இருந்து அந்த பரமநாடி, ஏன்னா அவள் சொல்கிறது அந்த பெருமாள் பார்க்கடலில் இருக்கிற பெருமாளுக்கு தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்போ அவனோடத்துல நம்ம போய் நம்மளோட குறைகளை எடுத்து நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நாம் அந்த குறைகள் எல்லாம் நிறைவேறலாக்கணும் அப்படின்னு இந்த நோன்பு இருக்கணும். அப்படின்னா அந்த பெருமாளுக்கு நாம் இந்த பூத இதெல்லாம் இந்த நோம்பெல்லாம் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த பூத உடலை எங்கேயே விட்டுட்டு அவனிடத்துல கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன ஏதான ஆச்சாரியர்கள் எதிர்பார்க்கா. அது போன வாரமே சொன்னோம் இல்லையா, பக்தர்கள் நிக்தர்கள் முக்தர்கள் சொன்னோம் இல்லையா? அப்போ நம்மளாம் பக்தர்கள்லேருந்து நம்ம முக்தர்களாக மாறணும். அப்படின்னா அந்த பரமனடி பாடி அவனிடத்துல இதெல்லாம் நம்ம இப்படியே விரதம் இருந்தோன்னா நாமளும் மோட்சத்துக்கு போய் முக்தர்களாக மாறிடுவோம். அதை தான் பாண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இதுதான் 2 நாள் பாசுரம். அப்போ 107வது 108வது திவ்ய தேசத்துக்கு தான் இந்த பாசுரங்களை அவர் சமர்ப்பிச்சிருப்பல் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் இதை தான் யோசிச்சு வச்சுருப்போங்கன்னு அடியோன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் 3ஆம் நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு திரும்பவும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். கவிதார்த்த சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.